எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் பஞ்சாரஸ் அப்படின்ற பிராண்டோட ஹென்னா பவுடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹென்னா பவுடர் ரெண்டு விதமான பர்பஸுக்காக யூஸ் செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரலான ஹேர் பேக் வேணும் அப்படின்னா ஹென்னா பவுடர் யூஸ் செஞ்சுக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னா, அதாவது கிரே ஹேர் இருக்குது அப்படின்னா, கிரே ஹேரை நேச்சுரலாக கலர் செய்யணும் அப்படின்னாலும் ஹென்னா யூஸ் செஞ்சுக்கலாம். நம்ம யூஸ் செய்கிற ஹென்னால வெறும் ஹென்னா மட்டும் இல்லாமல் ஹேருக்கு, ஸ்கேல்ப்புக்கு எல்லாமே பெனிஃபிட்டை கொடுக்குற விதமாக நிறைய இன்க்ரீடியன்ட் இருக்கிறனால இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு ஹென்னா பவுடர் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இதில் ஹைபிஸ்கஸ் இருக்குது, செம்பருத்தி இருக்குது, ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆம்லா இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, ப்ரீமெச்சூர் கிரே ஹேரை தடை பண்ணுது. பிராமி இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா ஹேரை நல்லபடியாக நரிஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. மெட்டி, வெந்தயம் இருக்குல்ல, அதுதான் ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராக இருக்குது. நம்மளோட ஹேர் நல்லா சாஃப்டாக, ஸ்மூத்தாக, நல்ல சில்கியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரிங்கராஜ் இருக்குது, ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. பெஸ்ட்டான ஒரு மூலிகை தான் பிரிங்கராஜ் அப்படின்னு உள்ள மூலிகை. பிரிங்கராஜ் ஆயில் எல்லாம் அப்ளை செய்கிற நேரம் கிரே ஹேர் எல்லாம் கம்மியாகும். ஓகேவா? ப்ரீமெச்சூர் கிரே ஹேரு ப்ரிவென்ட் செய்யணும் அப்படின்னா நீங்கள் பிரிங்கராஜ் ஆயில் எல்லாம் யூஸ் செஞ்சுக்கலாம். இவ்வளோ இன்க்ரீடியண்ட்டுக்கு கூட ஹென்னாவும் இருக்குது. இந்த பேக்கில் 50 கிராம் இருக்குது, ஜஸ்ட் 30 rupees தான். ஓகே, இனி ஹென்னா பவுடரை எப்படி அப்ளை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம், ஹென்னா பவுடர் யூஸ் செய்கிறனால ஹேர் பிளாக்காக மாறாது. ஓகேவா? ஆரஞ்சிஷ் ப்ரௌனாக இருக்கும், இல்லை டார்க்கான ப்ரௌன் கலரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹென்னாவும் இண்டிகோவும் எப்படி அப்ளை செஞ்சு பிளாக் ஹேராக மாற்றுறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கிறேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். விருப்பம் உள்ளவங்க பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 டைப்பாக வீடியோ போட்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஹென்னா பவுடர் யூஸ் செய்கிற நேரம் உங்களுக்கு நல்ல கலர் வரணும். அதாவது நார்மலாக நம்ம ஹென்னா பவுடர் அப்ளை செய்கிற நேரம் ஒரு சிலருக்கு கோல்டன் கலரில் இருக்கும், இல்லை ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஆரஞ்சு கலர் இல்லை கோல்டன் கலர்லலாம் இல்லாமல் இன்னும் டார்க்காக ஒரு ப்ரௌன் ஷேடாக வருகிறது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஹென்னா பவுடரை மிக்ஸ் செய்கிற நேரம் டீ வாட்டர் யூஸ் செய்யணும். அதாவது டீ வாட்டரு இல்லை காஃபி வாட்டர் யூஸ் செஞ்சுக்கலாம். டீ பவுடரை பாயில் செஞ்சு டீ வாட்டரை ஃபில்ட்ரு செஞ்சு நல்லபடியாக ஆறின பிறகு நீங்கள் ஹென்னா பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் செஞ்சு ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இன்னும் உங்களுக்கு டீப்பான கலர் வேணும் அப்படின்னா லெமனில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அந்த பேக்கில் கொடுத்துருக்குறாங்க. நல்லபடியாக மிக்ஸ் செஞ்சு ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்படியே வச்சுருங்க. இல்லை ஓவர் நைட்டு கூட அப்படியே ஒரு லிட்டு வச்சு நல்லபடியாக க்ளோஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. மார்னிங்கில் எடுத்து அப்ளை செஞ்சுக்கலாம், இல்லை 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா எடுத்து அப்ளை செஞ்சுக்கலாம். அப்ளை செஞ்சு 30லேருந்து 45 மினிட்ஸ் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. நான் 1 ஹவர் வந்து தலையில் அப்படியே வச்சுருந்தேன். கிரே ஹேர் இருக்குது அப்படின்னா கிரே ஹேரில் நல்லபடியாக என்ன படுகிற விதமாக அப்ளை செஞ்சுக்கோங்க. ஹேரோட லென்த்லேயே அப்ளை செஞ்சு ஒரு கிளிப்பு வச்சு ஹேரை வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை ஷவர் கேப் இருக்குது அப்படின்னாலும் உங்களோட ஹெட்டில் வந்து போட்டுக்கலாம். பொதுவாக ஹென்னா பவுடர்லாம் 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் வரைக்கும் வைக்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட்டு அது மாதிரி வைக்க சொல்லலை. ஓகேவா? இதிலே கொடுத்துருக்குறாங்க 30 மினிட்ஸ் இல்லைன்னா 45 மினிட்ஸ் வச்சா போதும் அப்படின்னு. நல்ல கலர் வரணும். நிஜமாகவே உண்மை தான். நான் வந்து 1 ஹவர் வச்சுருந்தேன், நல்ல கலர் இருக்குது. நார்மலாக எனக்கு வந்து ஹென்னா அப்ளை செய்கிற நேரம் என்னோடய க்ரே ஹேரில் படுகிற நேரம் ஒரு ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரௌனும் சேர்ந்து ஆரஞ்சிஷ் கலராக இருக்குது. ஹேரும் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. 30 மினிட்ஸ் இல்லை 45 மினிட்ஸ் இல்லை 1 ஹவருக்கு அப்புறமா நார்மலான வாட்டரில் தான் வாஷ் செய்யணும். ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது. ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா ஆயில் ஹேர் மொத்தமாக வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் வாஷ் செஞ்சுக்கலாம். இல்லை ஓவர் நைட்டு மொத்தமாக ஆயில் அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து வாஷ் செஞ்சுக்கலாம். இதில் இந்த மெத்தட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஆயில் எப்படி வைக்கணும் அப்படின்னு ஹென்னா அப்ளை செஞ்சு வாஷ் செஞ்சதுக்கப்புறம் 2 மணி நேரம் கேப் விட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆயில் வச்சுட்டு திரும்பவும் 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு நான் இதில் என்ன ஃபீல் செஞ்சேன் அப்படின்னா, இவங்க சொல்லியிருக்கிறது மாதிரியே நான் ஃபாலோ செஞ்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ஹேரில் ஹென்னா அப்ளை செய்கிற நேரம் நல்ல ஒரு டார்க்கான கலராக இருந்துச்சு என்னோடய ஒயிட் ஹேரெல்லாம். ஆயில் வச்சுட்டு திரும்ப நான் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுற நேரம் கொஞ்சமாக கலர் வந்து ஃபேட் ஆகிருச்சு. ஓகேவா? அதாவது ஃபஸ்ட்டு எவ்வளோ டார்க்கான நல்ல ஒரு ப்ரௌன் கிடைச்சிதோ அந்த கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகி இருக்குது. ஓகே, கொஞ்சம் லைட்டான ஷேடு மாதிரி ஆகி இருக்குது.
என்னை பொறுத்த வரைக்கும் 1 டே கழிச்சு ஷாம்பு போட்டு வாஷ் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நாளில் செஞ்சுருக்க வேண்டியதில்லை அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேவா, நான் யூஸ் செஞ்சு பார்த்ததில் ப்ராடக்ட் நல்லா இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸ் வேறு, எல்லா மூலிகைகளும் சேர்ந்து நம்மளோட ஹேரும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல ப்ராடக்ட் தான், வாங்கி கண்டிப்பாக யூஸ் செய்யலாம். உங்களுக்கு லோக்கல் ஷாப்லேயே கிடைக்கும், ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.